கடந்த காணொளியில் 1931ஆம் ஆண்டிலிருந்து 1970 வரைக்கும் எந்தெந்த படங்களுக்கு பாரதியாரோட வரிகள் டைட்டில்களாக மாறி இருக்குன்னு பார்த்தோம். இந்த காணொளியில் 1971ஆம் ஆண்டிலிருந்து 1990 வரைக்கும் எந்தெந்த படங்களுக்கு பாரதியாரோட வரிகள் டைட்டில்கள் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். 1972 திக்கு தெரியாத காட்டில் அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. NC சக்கரவர்த்தி இந்த படத்தை இயக்கியிருந்தார். முத்துராமன், ஜெயலலிதா, நாகேஷ், VK ராமசாமி அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இதில் நடிச்சிருந்தாங்க. பாரதியார் எழுதிய கண்ணன் பாட்டில் கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய ஒரு பிரபலமான பாடல் தான் திக்கு தெரியாத காட்டில். 1979ஆம் ஆண்டில் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளிவந்தது. கிருஷ்ணன் பஞ்சு இந்த படத்தை இயக்கியிருந்தாங்க. இதில் ஜெய்சங்கர், சங்கீதா முக்கிய வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண் அப்படிங்கிறது பாரதியாரோடைய அழகான பக்தி பாடல்களில் ஒன்று. இந்த பாடலோட தொடக்கத்தில் வரக்கூடிய நெஞ்சுக்கு நீதியும் என்பதுதான் நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு இந்த திரைப்படத்துடைய தலைப்பாக மாறியிருக்கு. 1980 சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற ஒரு படம் வெளியாச்சு. சந்திரபோஸ் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் ராதாரவி, அபர்ணா, ஆரத்தி முக்கியமான வேடங்களில் நடிச்சிருந்தாங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வக்களஞ்சியமே அப்படிங்கிறது பாரதியாரோட மிக மிக பிரபலமான பாடல்களில் ஒன்று. அதே வருஷம் காதல் 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 அப்படின்னு ஒரு படம் வந்தது. MA காஜா இந்த படத்தை இயக்கியிருந்தார். AV ரமணன், தீபா, சுருளிராஜன் அப்படின்னு நிறைய பேர் இதில் நடிச்சிருந்தாங்க. பாரதியாரோட குயில் பாட்டில் வரக்கூடிய ஒரு வரி தான் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். இந்த வரிகள் தான் இந்த திரைப்பட தலைப்புக்கு உந்து சக்தியாக இருந்திருக்கு. 1982ஆம் ஆண்டில் வேடிக்கை மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம் வந்தது. BV பாலகுரு இயக்கிய இந்த படத்தில் KA தங்கவேலு, தேங்காய் ஸ்ரீனிவாசன், விஜயசாந்தி அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது பாரதியார் எழுதிய சிறந்த வரிகளில் ஒன்று. வேடிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு இந்த வரி தான் காரணம். அதே ஆண்டு தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம் வெளிவந்தது. ராமநாராயணன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தார். இதில் மோகன், பூர்ணிமா பாக்யராஜ், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சில்க் ஸ்மிதா அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. பாரதியாரோட பிரபலமான கண்ணன் பாடல்களில் ஒன்று தான் தீராத விளையாட்டு பிள்ளை. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இது பாரதியோட சிறந்த கவிதைகளில் ஒன்று. இதோட தாக்கத்தில் 1984ஆம் ஆண்டு இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தர் அவர்கள் எடுத்த படம் தான் அச்சமில்லை அச்சமில்லை. இந்த படத்தில் ராஜேஷ், சரிதா உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. அதே ஆண்டு புதுமை பெண் அப்படிங்கிற திரைப்படம் வெளிவந்தது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார். பாண்டியன், ரேவதி, பிரதாப் போத்தன் அப்படின்னு இதில் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அதே ஆண்டு வாய்ச்சொல்லில் வீரநடி அப்படின்னு ஒரு படம் வெளிவந்தது. விசு அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருந்தார். அவரே நடிக்கவும் செஞ்சிருந்தார். அவரோட சேர்ந்து ராகவேந்திரா, சாதனா அப்படின்னு பலர் நடிச்சிருந்தாங்க. பாரதியார் நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதோடைய தொடக்க வரிகள் தான் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரரடி. 1985ஆம் ஆண்டில் உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இதை இயக்கியிருந்தார். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மாதவி, செந்தாமரை, YG மகேந்திரன் அப்படின்னு பெரிய பட்டாளமே இருந்தது. பாரதியாரோட சின்னஞ்சிறு கிளியே பாடல்ல உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில்
உதிரம் கொட்டுதடி அப்படின்னு ஒரு வரி உண்டு. இந்த வரிகள் தான் இந்த படத்தோட தலைப்புக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த பட்டியல் இந்த காணொளியோட முடியல. இன்னமும் நிறைய படங்கள் இருக்கு. அது என்னென்னு அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த பட்டியலில் ஏதாவது படங்கள் விடுபட்டிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். படத்தோடைய பெயர் என்ன, படம் எந்த ஆண்டு வெளிவந்தது, படத்தில் நடிச்சிருந்த கலைஞர்கள் யார், படத்தை யார் இயக்கியிருந்தாங்க உள்ளிட்ட தகவல்களையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.